ஹாய் ஆல். நேற்று தை அமாவாசை, அது போக அம்மாவோட நினைவு நாளும் நேற்று தான் வந்துருந்துச்சு. இந்த தடவை தான் தை அமாவாசை, அம்மாவோட நினைவு நாள் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வந்துருந்துச்சு. ஸோ 4:30 எந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கு படையலுக்கு படைக்கிறதுக்கான சாப்பாடு எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எந்திரிச்சதையுமே வடைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். பருப்பும் அரிசியும் குக்கரில் போட்டாச்சு. காய் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய், வாழைக்காய், புடலங்காய் இது எல்லாமே ஆவியில் வேக வச்சு தனித்தனியாக எடுத்து தாளிச்சிட்டேன். அம்மாவுக்கு கோதுமை கச்சாயம் ரொம்பவுமே பிடிக்கும், அதனால அந்த இது படையலுக்காக கோதுமை கச்சாயம் செஞ்சேன். ஸ்வீட்டு ஜவ்வரிசி சேமியா பால் பாயாசம் பண்ணிட்டேன். இந்த சமையல் வேலையெல்லாம் முடியறதுக்கே மணி பார்த்திங்கன்னா 9க்கு மேலே ஆகிடுச்சு. 9:30லேருந்து 10 வரைக்கும் நல்ல நேரங்காட்டி அந்த நேரத்துலேயே இங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போய் சாமி கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே சாமி கும்பிட்டு கையோடு அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. இங்கேருந்து நான் வடை, பாயாசம், கச்சாயம் 3 எடுத்துகிட்டு போயிருந்தேன். அக்கா ஊரில் இருந்து வந்து சாப்பாடு, பருப்பு, ரசம், பொரியலெல்லாம் அவள் அங்கே செஞ்சுருந்ததை கொண்டு வந்திருந்தா. ஸோ நாங்கள் 2 பேரும் பேசி நீ இதை கொண்டு வா, நான் அதை கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஊரில் போய் வீட்டில் வச்சு அம்மாவுக்கு திருப்தியாக சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம்.